வேப்ப எண்ணெயை பயன்படுத்தியிருப்போம், வேப்பங்கொட்டை கரைசலை பயன்படுத்தியிருப்போம், வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய இந்த பூச்சிகளோ நோய்களோ இந்த வேப்பங்கொட்டை வேப்ப எண்ணெய்க்கு மேலே எதிர்ப்பு சக்தியை அதிகமாக எடுத்துக்கிட்டு வளரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பூச்சிக்கொடியை போட்டி போடுற மாதிரி வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இலுப்ப எண்ணெய், இந்த 3 எண்ணெய்களையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். பழங்காலத்திலேயே இலுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெயை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் அதை மறந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ பயிர் பாதுகாப்பு அப்படின்னு வந்தால் பூச்சியை கட்டுப்படுத்தணும். பூச்சின்னு வந்துட்டால் சாறு உறிஞ்சும் பூச்சி, இலை உண்ணும் பூச்சி, குருத்து பூச்சி, இப்படி இன்னும் பல்வேறு பூச்சிகள் அதில் இருக்குது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இலுப்ப எண்ணெய் இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு கரைப்பான் கொண்டு கரைக்கணும். இந்த கரைப்பான் இயற்கையான கரைப்பானாக இருக்கணும். காதி சோப் சொல்லலாம், அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் சாறு சொல்லலாம், கொத்தவரங்காய் சாறு சொல்லலாம். நம்ம கொத்தவரங்காய் சாறை பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், இலுப்ப எண்ணெய் இது கூட இந்த ஈக்கவருங்கிற கொத்தவரங்காய் சாறையும் நம்ம ஒன்றா சேர்த்து கரைக்கும் பொழுது நல்லா கரைச்சிங்கன்னா பாருங்கள், அப்படியே சீம்பால் கலருக்கு மாறி இந்த எண்ணெய் பசை போயிடும். எண்ணெய் பசை போயிட்டு அது நல்ல இலையில் ஒட்டுற மாதிரி கரைஞ்சிடும். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. முதல் நாளே கரைச்சி சரியாக கரையாமல் கூட விடலாம். அதனால் அப்படியே கரைச்சி விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்போயும் அந்த எண்ணெய் துளிகள் இருக்கும். அதை நல்லா கலக்கி விடுறது மூலிமா முழுமையாக கரைஞ்சிடும். இப்படி முழுமையாக கரைந்த எண்ணெய் கரைசலை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பயிர் பாதுகாப்பு பயன்படுத்தலாம். இந்த கரைச்ச பொருளை எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளவு அப்படிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 மில்லி, 2.5 மில்லி, நல்லா வளர்ந்த பயிருக்கு 5 மில்லி 1 லிட்டருக்கு அப்படி தான் நம்ம கொடுக்கணும். அதாவது 1 லிட்டருக்கு நீங்கள் 30 மில்லி 40 மில்லின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எண்ணெய் அதிகமாக போய் இலையோட பகுதிகளெலாம் காஞ்சி பயிரே வீணாக போயிடும். பயிர் சாகுபடியில் பூச்சி கட்டுப்பாடு செய்ய தேவையான இடுபொருட்களில் மிக முக்கியமான ஒன்று இலுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய். இந்த 3 எண்ணெயும் கரைச்சி அதை பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறோம். இலுப்ப எண்ணெயை முதல்ல ஊற்றிடுங்க ஒரு கொள்கலனில். இந்த இலுப்ப எண்ணெய் நல்லா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் வெளிரிய கலரில் இருக்கும். மிக எளிதாக கெட்டிப்படக்கூடிய ஒரு பொருள். அடுத்து புங்க எண்ணெய். எல்லா எண்ணெயிலையும் 1 லிட்டர் எடுத்துக்கணும். இலுப்ப எண்ணெய் 1 லிட்டர், புங்க எண்ணெய் 1 லிட்டர், வேப்ப எண்ணெய் 1 லிட்டர். அடுத்து வேப்ப எண்ணெய், இது 1 லிட்டர் எடுத்து இப்போ 3ஐயும் நம்ம ஒன்றா ஊற்றி கலந்துக்கிட்டோம். இந்த 3 எண்ணெயுமே ஒன்றோட ஒன்று கலக்கமே ஒழிய நன்றாக கரைந்து விடாது. இப்போ இதை கரைப்பது தான் நமக்கு சவாலான ஒரு விஷயம். இப்போ இந்த கரைப்பானுக்கு கொத்தவரங்காய் சாரான ஈக்கவர் கரைப்பான். இந்த ஈக்கவர் கரைப்பானை 250 மில்லி இந்த ஈக்கவர் கரைப்பானை ஊற்றிட்டோம். இந்த கரைப்பானை இப்போ நல்லா ஒரு குச்சி வச்சு கலக்க ஆரம்பித்தோம்னா பாருங்கள், அப்படியே சீம்பால் கலருக்கு மாறும். இது எந்த அளவுக்கு நல்லா கரைக்கிறோமோ, நீங்கள் நல்லா கலக்க அந்த எண்ணெய் பசை முழுமையாக போயிட்டு ஒரு இலையில் ஒட்டுற அளவுக்கு இந்த எண்ணெய் பசை கரைஞ்சி நன்றாக கரைஞ்சிடும். எப்பயுமே வேப்ப எண்ணெய் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த வேப்ப எண்ணெய் இலை துளை மேலே பட்டுதுன்னா இந்த எண்ணெய் பசை அப்படியே பரவி இலை துளை அடைப்பட்டு மூச்சு விட முடியாமல் அந்த இலை அப்படியே பழுத்து கொட்டிடும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கரைப்பானை கொண்டு முதல்ல எண்ணெயை நல்லா கரைக்கிறோம். இப்போ எண்ணெய் பசையே போயிட்டு எண்ணெய் கரைசல் தயாராக இருக்கிறது. ஒரு நாள் முழுமையாக வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் கலக்கி அதன் பிறகு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். எண்ணெய் கரைசல் எப்பொழுதும் தயாராக நமது பண்ணையில் இருக்க வேணும். ஏன்னா பூச்சியும் நோயும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு வராது. அது வந்தது உடனேயோ அல்லது வருவதற்கு முன் தெளிப்பதற்கு தயாராக எண்ணெய் கரைசல் நமது பண்ணையில் இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர்த்துக்கு அந்த 1/2 ஏக்கர் அல்லது 1 ஏக்கர் தான் வாழ்வாதாரமே.
அந்த அரை ஏக்கரில் ஒரு சில விவசாயிகள் வருஷத்தில் ஒரு போகம் தான் செய்கிறாங்க. ஏன்னா 17 வருடங்களாக நமக்கு பருவமழை பொய்த்து போயிடுச்சு. பாசன நீர் பிரச்சனை, ஆட்கள் பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனை, அதுக்கடுத்து விலை பிரச்சனை. இத்தனையிலையும் ஒரு விவசாயி போட்டி போட்டு வென்று வர வேண்டுமென்றால் உற்பத்தி அதிக அளவில் பண்ணணும். அதிக அளவில் பண்ணுறதற்கு இயற்கை விவசாயத்தில் 100% முடியும் என்பதை பல நூறு விவசாயிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வெற்றி விவசாயிகள் அணியில் நீங்களும் சேர வேண்டுமென்றால் இந்த இடுபொருட்களை உங்களது பண்ணையிலேயே தயாரித்து தற்சார்பு இயற்கை விவசாயம் செய்வது மூலியம்தான் உங்களால் வெற்றி விவசாயியாக ஒன்று கூற முடியும். வெற்றி விவசாயி என்றாலே நஷ்டத்தை தவிர்க்க வேண்டும், அதிக லாபத்தை பெறுமாறு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ நஷ்டத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் இடுபொருட்களை நீங்களே தயாரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்பிக்கை கூடும்.